மூவிக்கு ஸ்டார்டிங்கில் மாட்சுதாகா மேம், யோஷினகா மேம், அஜியோ மேம் ஒரு ஹோட்டலில் இருந்தாங்க. அடுத்து மாட்சுதாகா மேம் திடீர்னு வந்து சாம்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, இந்த ஃபெஸ்டிவலில் நம்ம ஃப்ளாக் டான்ஸ் ஆடாமல் சாம்பா டான்ஸ் ஆடுவோமா? அடுத்து எல்லாம் சொல்லிவிட்டு யோஷினகா மேம் கிளம்பிட்டாங்க. யோஷினகா கிளம்புனோன்னே அவங்க ஒருத்தவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க. அடுத்த பின்னாடி ஃபுல்லாக ட்ரெயினில் ஹாரர் வைப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அடுத்த மாட்சுதாகா மேம் ஓட முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த க்ளோன் மாட்சுதாகா மேமாக பிடிச்சிட்டு அடுத்த ஒரு க்ரீப்பியான ஸ்மைல் வந்துச்சு. காசுகாபி டிஃபரன்ஸ் அடுத்த வந்து ஸ்கூல் பஸ்ஸில் நம்ம யோஷினகா மேம் ரொம்ப வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஷின்சான் மாதிரி புரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து எல்லா காபி டிஃபரன்ஸ் குரூப் சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம யோஷினகா மேம் ரொம்ப வேறமே இருக்காங்கல்ல. அடுத்த மசாவ் சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது. அடுத்த போச்சான் ஒரு தகவல் சொன்னான். இந்த ஐச்சான் வந்து நம்ம மசாவ் கூட ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுறா. இதெல்லாம் ஆயிருக்கவே செய்யாது. அடுத்து நம்ம போச்சான்னு சொல்கிறா, நம்மளை ஒருத்தங்க வந்து நம்மளை பிடிச்சி இழுத்துருவாங்க. காசுகாபையில் இப்படி தான் நடக்குது. அடுத்த மசாவ் அதை வச்சு ரொம்ப பயந்துருவான். அடுத்த பிரின்சிபல் ஸ்கூல் லேபில் நம்ம யோஷினகா மேம் வந்துடுவாங்க. அடுத்த ரொம்ப சீரியஸான இன்சிடெண்ட் அங்கே ஆயிரும். அங்கே யோஷினகா மேம் பிரின்சிபல் சாரோட கழுத்தை பிடிச்சிட்டு ஒரே க்ளோன் ஆக்கிடுறாங்க. கசாமா வீட்டில் நம்ம கசாமாக்கு அம்மா வந்து சிக்கன் வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்க வாய் ஒரு மாதிரி ஆகிட்டு அடுத்த அந்த சிக்கனை எடுத்து வாங்கிட்டாங்க. அடுத்த கசாமா வந்து பார்த்தா இது என்னத்த ஆகிட்டுருக்கு, இது எங்கள் அம்மா இல்லை. அடுத்த ஸ்கூலில் வந்து அடுத்த கசாமா வந்து ரொம்ப இதாகிட்டான், டென்ஷன் ஆகிட்டான். எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆகிட்டு ஸ்கூலில் அவங்க பார்த்தா யோஷினகா மேம் ஏதோ வச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த மசாவ் பால் எடுத்துகிட்டு வந்தால் வந்து யோஷினகா மேமுக்கு கீழே வந்து ஒரு பின்னு விழுந்துட்டு அடுத்த அவங்க அதில் காலை வைக்க போகும்போது கசாமா ரொம்ப கத்துவான். ஆனால் அடுத்து அவங்க காலில் ஒன்றுமே ஆகாது. அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. அடுத்து கேட்டாங்க, கசாமா உனக்கு என்ன ஆச்சு? அதே நேரத்தில் பிரின்சிபல் சார் வந்துடுவாங்க. கதவை மூடிடுவாங்க. அதே மாதிரி வைப்ஸ் ஆரம்பிச்சிடும். பிரின்சிபல் சார் வந்து கசாமா பயமுறுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. மக்கா உனக்கு என்ன ஆச்சு? யோஷினகா மேம் சொன்னாங்க, நானும் பார்க்கேன் கசாமா உனக்கு. கசாமாவுக்கு பிரின்சிபல் சார் கசாமாவோட செஸ்ட்டை பிடிச்சி அவங்கள தூக்கிடுவாங்க. அதே நேரத்தில் ஷின்சான் வந்து சொல்லுவான், என்ன சார்? கசாமா பிரின்சிபல் சார் சொல்லுவாங்க, இல்லை ஒன்றும் இல்லை. எல்லா காசுகாபி டிஃபென்ஸ் குரூப்பும் சொல்கிறாங்க, இந்த சிட்டியில் சரியில்லை, எல்லோரும் வந்து க்ளோனாக மாறுறன்னு நினைக்க எனக்கு. அடுத்துன்னு சொல்கிறாங்க, நான் நம்ப மாட்டேன். கசாமா அவன் வீட்டுக்குள்ளாடி போயிடுவான். ஆனால் அந்த கசாமா வீட்டுக்குள்ளாடி போனதுக்கப்புறம் அவனை மைய ஒரு க்ளோன் வந்துடும். அடுத்த கசாமா வந்து அவங்க அம்மாட்ட கேட்பான், அம்மா நீங்களாவது சரியாக இருக்கீங்களா? அவங்க அம்மா சொல்லுவான், இது நேரம் நிற்குமாக்கா. ஒரு க்ரீப்பியான ஸ்மைல் கொடுப்பாங்க அவங்க. ஒரு கசாமா சொல்லிவிட்டு நம்ம சிட்டியில் போவோம். ஒரு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்ப்பாங்க. ஒரு பொம்பளை வந்து எல்லாரையும் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம ஷின்சான் வந்து என்ன ஸ்நாக்ஸ் சூஸ் பண்ணணுன்னு தெரியாமல் இருந்தான். நம்ம மிக்ஸி வந்து சொன்னால் சீக்கிரம் செலக்ட் பண்ணி ஷின்சான். வந்து நம்ம மிக்ஸியமாகி இன்னொரு பொம்பளை அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தான். நம்ம ஹாரியும் ஜூஸ் பாட்டிலில் தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹாரியமாகி இன்னொருத்தன் நின்னான். நம்ம ஷின்சான் வந்து சொன்னால், மாம் எனக்கு இது ரெண்டுமே வேணும். அவங்க மாம் சொன்னாங்க, சரி வாங்கிக்கோ. அந்த பொம்பளை வந்து ஒரு ட்ராலி எடுத்து மிக்ஸிக்கு வயிற்றுல குத்திட்டான். இதை பார்த்து ஷின்சான் ரொம்ப கத்துனான். ஆனால் அவங்க அம்மா சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு சரியாக தானே இருக்காங்க. அந்த க்ளோன் வந்து அவளோட ரியாலிட்டியை காணிச்சிட்டு இருந்தாங்க. அவள் வந்து ஒரு குத்த போனான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அவளை இடிச்சிட்டான்.
ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த க்ளோன் வந்து ஓடிட்டா. அடுத்த ஷின்சான் சொன்னால், இங்கே ஒரு பொம்பளை இருந்தால் அவள் தான் உங்களை மையன்னு. ஆனால் யாரும் நம்பலை. ஸ்கூலில் மாட்சுதாக்கா மேம் வந்து எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம காசுகாபி டிஃபென்ஸ் குரூப் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க இங்கே எல்லாம் சரியில்லை. அடுத்த பிரின்சிபல் சார் சொன்னாங்க, இந்த வாட்டி நம்ம சாம்பா டான்ஸ் தான் ஆடுவோம் இந்த வாட்டி கார்னிவலில். நம்ம ஷின்சான் கண்டுக்கல. அடுத்த ஒரு கேசட் இருந்து அவன் நினச்சா இது காசுகாபி ஃப்ளாக் டான்ஸ் இருக்கும் இந்த கேசட்டில். அடுத்து வந்து ஆரம்பித்து விட்டா அதில் சாம்பா டான்ஸில் இருந்து எல்லோரும் சாம்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லோரும் க்ளோனாக இருந்த எல்லோரும் சாம்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம காசுகாபி டிஃபென்ஸ் குரூப்பும் மாட்சுதாக்கா மேமும் ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா பிள்ளைங்களும் அவங்கள நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து நம்ம மாட்சுதாக்கா மேமும் காசுகாபி அந்த க்ளோனாக மாறிடுவாங்க. நம்ம காசுகாபி அடுத்து நம்ம ஹாரி வந்து சொல்கிறான், இது என்ன சரியில்லை. அடுத்து வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி இந்த ப்ராக்கெட்டை கட் பண்ண போனான். ஆனால் அது அவன் கையோடு விட்டு காவாக்குச்சிக்கு மண்டையில் போய் மாட்டிக்கிட்டு. அடுத்து ஹாரி பயங்கரமான ஷாக்கு. இது என்ன காவாக்குச்சி, உனக்கு என்ன ஆயிட்டு? அடுத்து வந்து நம்ம ஹாரி பயந்து போயிட்டு இருந்தான், என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு. காசுகாபி டிஃபென்ஸ் குரூப் சொன்னாங்க, இது நம்ம இங்கே சரியாக இருக்கோமா, வீட்டுக்கு போகணுமா. அடுத்த கசாமு வந்து சொல்லுவான், இதெல்லாம் நடக்காது, எங்கள் அம்மா மாறிட்டு இருக்க மாட்டாங்க. அங்கேருந்து போயிடும். அடுத்து வந்து ஹாரி வந்து ஸ்டேஷன்லேருந்து இறங்கும் போது காவாக்குச்சி மண்டையிலேருந்து அந்த ஸ்கேல் அவன் உள்ளே நசுக்கிடுறான். அடுத்த ஹாரி சொல்லுவான், உனக்கு என்ன ஆச்சுன்னு. அவன் சொல்லுவான், இப்போ தான் அவன் ரியாலிட்டி தெரியும் பாரான். அடுத்து அவன் பக்கத்தில் உள்ள எல்லோரும் அவனோட க்ளோனாக மாறிடுவாங்க. அடுத்த வந்து ஹாரி அங்கே அவனை தப்பிச்சு போயிடுறான். ஹாரி அங்கேருந்து ஓடும்போது அவன் சொல்லுவான், மிஸ்ஸாய் ஹீமா ஷினோசுகே எங்கே போனாங்க. அடுத்த வந்து நான் அந்த க்ளோன் வந்து அவங்க அட்டாக் பண்ணிடுவோம். அடுத்த போச்சான்னு சொல்லுவான், நம்ம இப்போ போய் தான் ஆகணும், ரொம்ப ராத்திரி ஆகிட்டு நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அடுத்த எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கசாமா வீட்டுக்கு இறங்கினோடனே வந்து அவன் பார்ப்பான், ரொம்ப ஷாக் ஆயிடுவான். எதுக்குன்னா அவனை மாதிரி இன்னொரு பையன் வந்து அங்கே நின்றுட்டான். அடுத்த சிரிச்சிட்டு அவனே அங்கே க்ளோன் ஆக்கிடுவாங்க. அடுத்து அவன் ரொம்ப ஷாக் ஆயிடும், இது இப்படி யாருன்னா. அடுத்த நம்ம ஷின்சானை குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன் ஹாரி. அடுத்த வந்து ஹாரி ஓடி வரான், நீ எங்கே இருக்க மிட்சி ஷினோசுகே அடுத்த சொல்லிட்டு அப்படி வந்தோடனே ஹாரி சொன்னான், ஹாரி உன் கூட தானே ஷின்சான் குளிச்சிட்டு இருந்தான், நீ இப்போ எங்கேருந்து வந்த. அடுத்த ஹாரி சொன்னான், ஏய் எங்கே போனேன். அடுத்த ஹாரிக்கு க்ளோன் வந்து அவன் மேலே ஷவர் ஊற்றிட்டு இருப்பான். எதுக்கு நான் குடிக்கும் போது யாரை தான் பார்ப்போம் நினைக்க. அவங்க 2 பேருக்கு ஃபைட்டு. அடுத்த ஹாரி அவன் ஒயிட் அண்ட் ஸ்பாட்டில் அடிச்சிடுவான். அடுத்து அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, இது ஈஸியாக தாங்கிடுவான். அடுத்த அந்த க்ளோன் வந்து ஹாரிக்கு ஒயிட் அண்ட் ஸ்பாட்டில் அடிச்சிடுவான். ஹாரிக்கு செம்மையாக இதாக இருக்கும். அடுத்த ஹாரி சொல்லுவான், உங்களை எனக்கு பற்றி தெரிஞ்சிடலாம். அடுத்த மிட்சி வந்து அந்த க்ளோன் ஹாரியை தூக்கி வெளியே எரிஞ்சிடுவா. அடுத்த சட்டியிலலாம் ஏதோ பட்டுரும். அடுத்த ஷின்சான் சொல்லுவான், என்னை பற்றியும் தெரிஞ்சிடலாம், அப்போ நான் என்ன பண்ணுவேன், நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடும் அவனும். ஸோ இன்றைக்கி பார்ட் 1 முடிஞ்சிருக்கு கைஸ். ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நீங்கள் ஒரு லெஜண்ட் காலமிக்கு வெட்டுங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஒரு நாளைக்கு போல் வந்துடும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.